உங்க மேல நாங்க துறை ரீதியா நடவடிக்கை எடுக்க போறோம். இந்த நேரத்துல வந்து பர்சனலா அப்படி பாக்குறது தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியும் சார். நான் துறை ரீதியான நடவடிக்கைக்கு பயப்படல. எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு ஸ்கூலோட லைசன்ஸ ரத்து பண்ணாதீங்க சார். ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். இங்க பாருங்க, நடந்தது பெரிய தப்பு, பாதுகாப்பு குறைபாடு. உங்களை பதவியில இருந்து தூக்கிட்டு ஒரு சரியான ஆளை பதவியில கொண்டு வர வரைக்கும் ஸ்கூலை மூடதான் போறோம். சார், இந்த ஸ்கூல் என் கனவு மட்டும் இல்ல சார். ஏராளமான குழந்தைங்களோட கல்விக்கான நம்பிக்கை சார். தயவு செஞ்சு மூடிடாதீங்க சார், ப்ளீஸ். சார், இந்த பதவி ஏழை குழந்தைங்களோட கல்விக்கு ஒரு முக்கிய ஆதாரம். அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூல் தான் சார் கல்விக்கு ஒரே வழி. இந்த ஸ்கூல் மட்டும் போயிட்டா வெளியூருக்கு பெண் குழந்தைங்களை படிக்க அனுப்ப மாட்டாங்க. பெண் பிள்ளைங்களோட கல்வி தான் பாதிக்கப்படும் சார். சார், ஸ்கூல் இடிச்சு மதுபான விடுதி கட்ட போனாங்க. பிச்சை எடுக்காத குறையா இந்த ஊர் மக்களை திரட்டி ஒண்டியில் ஏந்தி பணம் கலெக்ட் பண்ணி தான் இந்த ஸ்கூலை மீட்டு இருக்கும். சரி, இப்போ வரைக்கும் ஒரு சாதாரண டீச்சரோட சம்பளத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் அண்ணன் மட்டும் இல்லைன்னா அந்த ஸ்கூல் என்னைக்கும் இல்லாம போயிருக்கும் சார். சார், நிச்சயம் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு. அதை நிரூபிக்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க சார், ப்ளீஸ். சார், டீச்சிங் எனக்கு உசுறு சார். இந்த ஸ்கூல் என் உயிரை விட எனக்கு முக்கியம். இப்ப கூட இந்த சம்பவத்துல எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு சார். என்னோட குழந்தைய நான் எழுந்துட்டு நிக்கிறேன். ஆனாலும் இந்த வலியும் வேதனை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் சார் நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். உங்ககிட்ட கையேந்து நிக்கிறேன். என் மேல என்ன நடவடிக்கை வேணாலும் எடுத்துக்கோங்க சார். தயவு செஞ்சு ஸ்கூலை மட்டும் மூடிடாதீங்க. என்னங்க சொல்றீங்க? சார், நான் இவளோட அண்ணி மட்டும் இல்ல, நான் ஒரு டாக்டர். அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் இவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டைரக்டா இங்கே கூட்டிட்டு வரோம். பாவம் நடக்க முடியல, ஆனாலும் பிடிவாதமா உங்களை பார்க்க வந்திருக்கா சார். உங்க டெடிகேஷன் எனக்கு புரியுது. ஆனா என்னங்க செய்யறது? கொஸ்டின் பேப்பரை தொலைக்கிறது பெரிய அஃபென்ஸ் ஆச்சு. அதுக்கு எப்படி நாங்க நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியும்? நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டாம் நான் சொல்லல சார். அதான் யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சு திருடு போன கொஸ்டின் பேப்பரை மீட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் சார் கேக்குறோம். இவ்வளவு வேதனையிலையும் அதனாலதான் உங்களை வந்து பாக்குறோம்.